தோழர் அருணன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர். இவருக்கு பனைமரத்துல தேள் கொட்டினா தென்னை மரத்துக்கு நீ கம்யூனிஸ்ட், இவருக்கு நெறி கட்டுது. அவர் காட்டுமிராண்டி மொழி என சொன்னது அது அறிவியல் மொழியாக மாறவில்லையே எனும் ஆதங்கத்தில். இந்த வயசுல இப்படி ஒரு பொய்ய பேசணுமா? இப்படி ஒரு பொய்ய பேசிதான் திமுக கிட்ட வாங்கி தின்னு வயிறு வளர்த்து உயிர் வாழணுமா? இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, ஈவே ராமசாமி நாயக்கரே நான் இந்த ஆதங்கத்தில் தான் சொல்றேன்னு சொல்லவே இல்லை ஒரு இடத்துலயும். இவர் ஏன் அப்படி தூக்கிட்டு வர்றாருன்னு நான் கேட்கறேன். அதுதான் சொல்றது. அவர் ஒண்ணு சொல்லிடுவாரு, இவங்க அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக வளைச்சு பொழிப்புரை கொடுப்பாங்க அவருடைய பேச்சுக்கு. இந்த தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு ஈவேரா சொன்னதுக்கு முதல்ல முட்டு கொடுத்து பேசினவர் யாரு அப்படின்னு போய் பார்த்தா ஐயா கருணாநிதி. இந்த முட்டை ஈவேரா அந்த மேடையிலே மறுத்துட்டாரு. அப்படிலாம் இல்லைங்க, நான் சொன்னது வந்து காட்டு மிராண்டி மொழி. அப்ப தமிழ் அறிவியல் மொழியா இல்ல, அதனால நான் காட்டு மிராண்டி மொழியா இருக்குன்னு சொல்றேன்னா அது அறிவியல் மொழியா மாத்துறதுக்கு நீ என்ன பண்ண? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அடிப்படையான கேள்விதான். தமிழர்கள் யாரும் தமிழை படிக்க கூடாது அப்படின்னா அவன் எப்படி தமிழனா இருப்பான்? தமிழர்கள் தமிழ் மொழியை கைவிட்ட பிறகு அவன் எப்படி தமிழனாக இருப்பான்? தமிழனாக இல்லாத ஒருவனுக்கு நீங்க எப்படி தமிழர் தலைவரா இருப்பீங்க? இல்ல, இவங்களே அருணன் ஒரு விளக்கம் சொல்றாரு. சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு அருணன் முழு சட்டை மாறன் அவர் வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு. காட்டு மிராண்டி காலத்துல இருந்தே தமிழ் மொழி இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால்தான் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு. அதான் கொஞ்சமாவது ஈவேராவை படிச்சிருக்கிறாரா, அவருடைய எழுத்துக்களை படிச்சிருக்கிறாரா அப்படின்னே தெரியல. 65, 67 அதிகாரத்துக்கு வந்த பிறகு பொதுப்பணித்துறை மந்திரியா இருக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு உணர்ச்சிப்பட்டு கருணாநிதி தமிழுக்காக நான் பதவியை கூட ராஜினாமா செய்வேன்னு சொல்லிட்டு எழுதாது விடுதலை ஏடுல தேதி வாரியா இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இதான் நீ பெரியார் பள்ளிக்கூடத்துல படிச்ச லட்சணமா? அது ஒரு அப்பவும் சொல்றாரு, அது ஒரு சனிய காட்டு மிராண்டி மொழி. ஒரு காலத்துல ஆங்கிலமும் இதே போன்று காட்டு மிராண்டி மொழியாக இருந்ததுதான். பைபிளை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்ன போது போப் வந்து எதிர்த்தாரு. யோ, அந்த மொழிக்கு அந்த தகுதியே நீ யார்? நீ போய் கர்நாடகாவில் சொல்லுவியா? ஆந்திராவில் சொல்லுவியா? கேரளாவில் சொல்லியிருப்பியா? நீ வாழ்ந்த காலத்துல உன்னுடைய திராவிட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டோட எல்லையை தாண்டி போய் பேசியிருப்பியா? ஈவேராவை பின்பற்றி கொண்டிருக்கின்ற சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடாத திராவிடர்களுக்கு வேண்டுமானால் இதெல்லாம் வந்து சகஜமா இருக்கும். தமிழர்களுக்கு ஆமா, தமிழர்களுக்கு கோபம் வரதான் செய்யும். என் மொழியை வந்து தரம் தாழ்த்தி பேசுவதற்கு ஈவேராவுக்கு என்ன உரிமை இருக்கு? நீ என்ன அந்த அளவுக்கு அறிவுல மிஞ்சிட்ட? நீ என்ன தமிழ் மொழிக்கு பங்களிப்பு செஞ்சு கிழிச்சிட்ட? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளரும் நெற்றிக்கண் வலைவலியினுடைய எடிட்டர் ஆசிரியருமான தம்பி மகிழன் அசோகன் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, இதை கொஞ்சம் உங்ககிட்ட பேசினா சரியா இருக்குன்றதுக்கு தான் ஒரு பதிவை மட்டும் படிச்சு காட்டுறேன். நிறைய அவரும் ஒரு உங்களை மாதிரி அரசியல் ஆய்வாளர் தான். சரிண்ணே. நான் அந்த அளவுக்குலாம் இல்லை. அவர் எழுதியிருக்கிறார், தோழர் அருணன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர். நேரத்துல இருந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த ஒரு மத்திய மந்திரியை இப்படி அநாகரிகமானவர்கள் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க வச்ச நீங்க தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன பெரியாருக்கு நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு சொல்லி நியாயமான ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்கிறாங்க. இவருக்கு பனைமரத்துல தேள் கொட்டினா தென்னை மரத்துக்கு நீ கம்யூனிஸ்ட், இவருக்கு நெறி கட்டுது. என்ன போடுறாரு அருணன் தோழர், கம்யூனிஸ்ட் கட்சி தமிழை காட்டு மிராண்டி பாஷை என சொன்னவரை வணங்குகிறீர். நிர்மலா சீதாராமன், பெரியார் மீது எவ்வளவு வன்மம் இந்த சங்கிக்கு. அவர் காட்டு மிராண்டி மொழி என சொன்னது அது அறிவியல் மொழியாக மாறவில்லையே எனும் ஆதங்கத்தில் சொன்னது. தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் செய்தவரே அவரே தான், அதை மறந்துட்டு பேசாதீங்கன்ற மாதிரி பதிவு போட்டிருக்கிறார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அருணன் ஐயாவுடைய வயசுக்கு அவர் மேல நான் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல. ஆனா இதை தவிர வேற எந்த ஒரு விமர்சனமும் பொருத்தமா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த வயசுல இப்படி ஒரு பொய்ய பேசணுமா? இப்படி ஒரு பொய்ய பேசிதான் திமுக கிட்ட வாங்கி தின்னு வயிறு வளர்த்து உயிர் வாழணுமா? இதுதான் நாம கேட்கக்கூடிய முதல் கேள்வி.
நீங்க வந்து நிர்மலா சீதாராமனை நோக்கி கேள்வியை முன் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம், தாராளமா முன் வச்சுக்கோங்க. இப்ப நாம கூட அந்த அம்மாவுக்கு என்ன கேள்வியை முன் வைக்கிறோம் அப்படின்னா, உங்க கேள்வி சரி. தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து நாகரிகமற்றவர்கள், அன்எஜுகேட்டட் அப்படின்னு சொன்னது வந்து தப்பு தான். நாமும் கூட அதை கண்டிக்கிறோம். ஆனா அதுக்காக அவர் வந்து நான் 100 முறை கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னாரு, வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டாரு. அடுத்ததா இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தமிழ் எம்பிக்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாருன்னு கோவப்படுறீங்களே, தமிழ் மொழிய காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராவோட படத்துக்கு ஃப்ரேம் போட்டு மாலை போட்டு எல்லா கட்சி அலுவலகத்திலையும் மாட்டி வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்க. கேள்வி லாஜிக்கா இருக்கலாம், அந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றதுதான் நாம அவங்கள நோக்கி முன் வைக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. அவங்க தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவரை தூக்கி கொண்டாடுற மாதிரி தமிழை நீஷ பாஷை அப்படின்னு சொன்ன சந்திரசேகர, சரஸ்வதி, சங்கராச்சாரியார நீங்களும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க. ஆக மொத்தம் ஆரிய பாஜகவும் சரி, திராவிட திமுகவும் சரி, 2 பேருமே ஒண்ணுதான், 2 பேருமே தமிழுக்கு எதிரிகள் தான். இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை ஐயா அருணன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை நோக்கி முன்வைப்பதை நாம வந்து மறுக்கல, அதுல உடன்படுறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா இவரு சொல்றாரு தெரியுங்களா, 2 விஷயம் சொல்றாரு. நீங்க படிச்சு காட்டினதுல இருந்தே நான் குறிப்பிட்டு சொல்றேன். தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்லை, அதனாலதான் அப்படி சொன்னாரு. அந்த ஆதங்கத்தில் சொன்னார். தமிழ்ல அறிவியல் கருத்து இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு செம்மொழிய காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிடுவீங்களா? சரி, ஓகே, உங்க வாதப்படியே வர தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்லை ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழை அறிவியல் மொழியாக மாற்றுவதற்கு பெரியாரோ அவருடைய திராவிடர் இயக்கங்களோ இது நாள் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். நாங்க வந்து தமிழை அறிவியல் மொழியாக மாற்றுவதற்கு இதையெல்லாம் செய்தோம் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுங்க. ஐயா, தமிழ்ல வந்து அறிவியல் கருத்துக்கள் இல்லை, அதாவது வந்து இவங்க எதிர்பார்க்கிற ஐரோப்பிய காலத்து அறிவியல் கருத்துக்கள் வந்து தமிழ்ல இல்லை. ஆனா நம்ம கிட்ட அறிவியல் இல்லாம இல்லை. இப்ப கூட சமீபத்துல ஒரு ஆய்வறிக்கை வெளியாச்சு. கிமு 5000 அறிவியல் இல்லாமவா இரும்பு உருக்கி அததான் சொல்ல வந்தேன். கிமு 5363 நாம வந்து மன்னிக்கணும், கிமு 3365 நாம வந்து இரும்பை உருக்கி அதை வந்து ஆயுதங்களா செஞ்சு பயன்படுத்தி இருக்கிறோம். இது வந்து அறிவியல் அறிவு இல்லாம சாத்தியமே ஆகாது. அப்ப நம்முடைய அறிவியல் கருத்துக்கள் நம்முடைய மொழியில இருந்திருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க எதிர்பார்க்கிறது ஆங்கிலேயர்களை பார்த்து அந்த மேற்கத்திய மோகத்தில் ஐரோப்பிய கால அறிவியல் கருத்துக்கள் தமிழ்ல இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, இல்ல, அதை தமிழில் கொண்டு வருவதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இதுதான் நான் முன்வைக்கிற ஒரே கேள்வி. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, ஈவே ராமசாமி நாயக்கரே நான் இந்த ஆதங்கத்தில் தான் சொல்றேன்னு சொல்லவே இல்லை ஒரு இடத்துலயும். இவர் ஏன் அப்படி தூக்கிட்டு வர்றாருன்னு நான் கேட்கறேன். அதுதான் சொல்றது. அவர் ஒண்ணு சொல்லிடுவாரு, இவங்க அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக வளைச்சு பொழிப்புரை கொடுப்பாங்க அவருடைய பேச்சுக்கு. இந்த தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு ஈவேரா சொன்னதுக்கு முதல்ல முட்டு கொடுத்து பேசினவர் யாரு அப்படின்னு போய் பார்த்தா ஐயா கருணாநிதி. ஒரு கல்லூரி கூட்டத்துல ஐயா கருணாநிதியும் ஈவேராவும் கலந்துக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஐயா வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்றாரு, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டதுக்கு கருணாநிதி எழுந்து விளக்கம் கொடுத்தாரு. என்னன்னா, ஐயா வந்து அது வந்து 4000-5000 ஆண்டுகளா அப்பத்திலிருந்து தமிழர்கள் வந்து ஆதி காலத்தில இருந்து பேசப்பட்ட மொழி அப்படிங்கிறத மீன் பண்றதுக்காக, அப்படிங்கிறத அர்த்தப்படுத்துறதுக்காகத்தான் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாங்கன்னு முதல்ல அவருடைய பேச்சுக்கு பொழிப்புரை கொடுத்தது கருணாநிதி தான். பொழிப்புரைன்னு சொல்லக்கூடாது, முட்டு. இந்த முட்டை ஈவேரா அந்த மேடையிலே மறுத்துட்டாரு. அப்படிலாம் இல்லைங்க, நான் சொன்னது வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு தான் சொன்னேன்னு அந்த மேடையிலே அவர் மறுப்பு தெரிவிச்சார். இப்ப அதே வேலையத்தான் அருணன் வரைக்கும் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் அருணன் இப்படி வந்து அவர் தெரியாத தோழருக்கு இப்படி பெரியார் மறுத்து தெரியும், அதைத்தான் சொன்னேன். காட்டுமிராண்டின்னு தான் நான் சொன்னேன்னு அதைத்தான் என்னுடைய பேச்சு தொடக்கத்திலேயே நான் சொன்னேன். அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு தெரியாததே கிடையாது. மண்ணுக்கேற்ற மார்க்சியம் அப்படின்னு பாகமாக பக்கமாக புத்தகம் எழுதிய பேரறிஞர், காலந்தோறும் பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லிட்டு பல பாகங்கள் புத்தகம் எழுதிய அவ்வளவு பெரிய பேரறிஞருக்கு இது தெரிஞ்சிருக்காதா? பெரியார் என்ன நோக்கத்துக்காக சொன்னாரு அப்படிங்கிறத அவர் படிச்சிருக்க மாட்டாரா? தெரியும். தெரிஞ்சும் கூட இப்படி முட்டு கொடுத்து பொய் சொல்லி காசு வாங்கி சோறு தின்னு வயிறு வளர்க்கணும், இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்றாரு. நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க வந்தா அதை முடிச்சிடுறேன்.
நீங்க தமிழை அறிவியல் மொழியாக மாற்றுவதற்கு என்ன செஞ்சீங்க? ஈவேரா என்ன செஞ்சார்? ஆனா தமிழ் அறிஞர்கள் செஞ்சாங்க. ஈவேராவுக்கு முன்னாடியும் செஞ்சாங்க, பின்னாடியும் செஞ்சாங்க. ஈவேராவிற்கு முன்பாகவே இதழ் நடத்தி கொண்டிருந்த பல தமிழ்ச்சங்கங்கள், குறிப்பா கரந்தை தமிழ்ச்சங்கமாகட்டும், இல்லைன்னா 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய பாண்டித்துரை தேவராகட்டும், அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட செந்தமிழ் செல்வி ஆகட்டும், இதுல எல்லாமே தமிழ் அறிவியல் கட்டுரைகள் வெளியிடப்பட்டுச்சு. தமிழை வந்து அறிவியல் மொழியா மாத்திக்கிட்டு இருந்தாங்க, புதிய புதிய கலைச்சொற்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம், ஈவேராவுக்கு அப்புறம் இதை யார் செஞ்சது அப்படின்னு பார்த்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவர் நடத்திய தென்மொழி இதழ்ல தமிழ் அறிவியல் கட்டுரைகளை தொடர்ந்து எழுதுறார். ரேடார்னா என்ன, ரேடாருக்கான தமிழ் விளக்கம் என்ன, அது புதிய புதிய கலைச்சொற்களை உருவாக்குறாங்க. அப்ப இவங்கெல்லாம் தமிழ் அறிவியல் படுத்த பார்த்தாங்கல்ல. இது மாதிரி ஒரே ஒரு அறிவியல் கட்டுரை, விடுதலை, குடியரசு, புரட்சி, ரிவோல்ட், ஏதாச்சும் ஒண்ணுத்துல எடுத்துக்காட்டுங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒண்ணுத்துல கூட அறிவியல் கட்டுரைகளே இல்லை. மயிலை சீனி வெங்கடசாமி இவங்கெல்லாம் இருந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் எழுதுனதா நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா மயிலை சீனியோட கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து புத்தகமா போட்டு இருக்கிறாங்க. ஜீரண மண்டலம் எப்படி வேலை செய்யுது, என்ன சொல்றது, கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறத எல்லாம் சில அடிப்படை அறிவியல் கருத்துக்களை வச்சு விளக்கி இருப்பாங்களே தவிர அது எல்லாமே அறிவியல் கட்டுரைகள்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க செஞ்சது என்னன்னா, ஒரு தொழில்நுட்பத்தை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்படி என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்ப தமிழ் அறிவியல் மொழியா இல்ல, அதனால நான் காட்டுமிராண்டி மொழியா இருக்குன்னு சொல்றேன்னா, அது அறிவியல் மொழியா மாத்துறதுக்கு நீ என்ன பண்ண? இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன யோசனை சொன்னாரு தெரியுமா? தமிழை படிக்காத, தமிழ் அறிவியல் மொழி இல்ல, அது அறிவியல் மொழியா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, தமிழ் யாரும் படிக்காத, அதுக்கு பதிலா இங்கிலீஷ் படி, எல்லாரும் இங்கிலீஷ படிங்க. நான் சொல்ற இங்கிலீஷ படிக்கிறதுல உனக்கு என்ன கேடு வந்துச்சு? உன் தமிழ்ல அப்படி என்ன இருக்குது? அத வீட்டுல பேசுற, பொண்டாட்டி கிட்ட பேசுற, புள்ள கிட்ட பேசுற, கடித போக்குவரத்தை தமிழ்ல வச்சிருக்கிற, இலக்கியங்களை கூட தமிழ்ல படிக்கிற, இதுக்கு மேல சனியனான, இப்படியே பேசினார், இதுக்கு மேல சனியனான தமிழுக்கு என்ன வேணும்? அதை விட்டு தொலைய, அதை எதுக்கு வச்சுங்கிற? அதை தூக்கி போட்டுட்டு ஆங்கிலம் படி, அதுலதான் அறிவு இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அடிப்படையான கேள்விதான். தமிழர்கள் யாரும் தமிழை படிக்க கூடாது அப்படின்னா அவன் எப்படி தமிழனா இருப்பான்? தமிழர்கள் தமிழ் மொழியை கைவிட்ட பிறகு அவன் எப்படி தமிழனாக இருப்பான்? தமிழனாக இல்லாத ஒருவனுக்கு நீங்க எப்படி தமிழர் தலைவரா இருப்பீங்க? அப்ப அடிப்படையிலேயே இப்ப உங்களை போல எல்லாருமே இதை ஒரு அடியா வெறுக்கிற அளவுக்கு நீங்க செய்யறீங்க. ஆனா பெரியார் வந்து இப்படி விமர்சனம் வச்சாலும் கூட தமிழ்ல மொழி சீர்திருத்தமே அவர் தான் பண்ணாருன்னு அருணன். எழுத்து சீர்திருத்தம், அதுதான் சொன்னேன். எல்லாமே பச்சை பொய். வாயை திறந்தா இப்படி ஒரு பொய் பேசுறதுக்கு இவனுங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. இப்ப இந்த எழுத்து சீர்திருத்தம் தொடர்பா கடந்த 3-4 ஆண்டுகளாக மிகப்பெரிய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில ஐயா மணியரசன் அவர்கள் கூட இதை பத்தி கேள்வி எழுப்பும் போது, கிடையாது, ஈவேரா வந்து தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் செய்யல, பட்டுக்கோட்டை தமிழரான குத்தூசி குருசாமி செஞ்சாரு அப்படின்னு சொன்னார். அதை தொடர்ந்து வந்து திராவிடர் இயக்கத்தை சேர்ந்த ஒரு விமர்சகர், அவருடைய பெயர் வந்து தளபதிராஜ், ஏற்கனவே அவர் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. சிகப்பு கலர் அட்டை போட்டிருக்கோம். அதுல வந்து பெரியார் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார். அதுல ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. பெரியார் வந்து 1927 என்னமோ ஒரு ஆண்டுல சொல்றாரு, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரியாருக்கு வந்து எழுத்து சீர்திருத்தம் தொடர்பான சிந்தனை வந்ததா ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. பாருங்க, அப்ப எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு தான் யோசனை வந்திருக்கு அப்படிங்கிறாரு. இவர் சொன்ன ஆண்டை கணக்கு பண்ணி பார்க்கும்போது பெரியாருக்கு அப்ப 17 வயசு. 4ஆம் கிளாஸ் கூட முழுசா முடிக்காத ஒரு ஆளு 17 வயசுல இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற யோசனை வந்துருச்சான். அதாவது சின்ன வயசுல எனக்கு இங்க குத்துனாங்க, இவனுக்கு ஏறுமே இருக்கிற ஓட்டையில ஏறி இங்க குத்த பாக்குறானுங்க. எவ்வளவுடா போய் சொல்லு, கதை அப்படி பில்டப் பண்றது. சரி, ஓகே, எனக்கு வந்து ரெக்கார்டடா ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா இவங்க சொல்ற ஈவேரா எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அதாவது 3 சுழி நாவுக்கு பக்கத்துல தொணக்கால் போடுறது, இந்த நைக்கு வந்து ரெட்டை சுழி இது போடுறது, இந்த குறிகள் போடுறது, இது எல்லாமே ஈவேரா செஞ்சது கிடையாது. அவர் இந்த எழுத்து சீர்திருத்தங்களை செய்ததாக சொல்லப்படுகின்ற ஆண்டு 1935. ஆனா அதுக்கும் சரியா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1915 சுதந்திர போராட்ட தியாகியான சுப்பிரமணிய சிவா அவர்கள் நடத்திய ஞானபானு இதழ்ல
கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் ஐயா வஉசி அவர்கள் இந்த தமிழ்ல இப்படி ஒரு எழுத்து சீர்திருத்தம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட எழுத்து சீர்திருத்தம்? இன்னைக்கு இவனுங்க உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க தெரியுமா, ஈவேரா செஞ்சாருன்னு. அப்படி ஒரு எழுத்து சீர்திருத்தம் ஒரிஜினல் இவங்க இல்லையா, அவர் எழுதியே காமிக்கிறாரு. 3 சுழி நா போட்டு பக்கத்துல தொணக்கால் போடுறதையும், வல்லின ரகரத்துக்கு அப்போ வந்து ரா போடுறதுன்னா இப்படி போட்டு இப்படி ஒரு பி மாதிரி ஒரு சூழ்ச்சி விடுவாங்க, அதை எடுத்துட்டு பக்கத்துல தொணக்காட்டு போட்டு எழுதுறாங்க. இப்படிப்பட்ட எழுத்து சீர்திருத்தத்தை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னடா இது இப்படிப்பட்ட எழுத்து சீர்திருத்தம்னா அப்ப இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சானுங்களா அப்படின்னு போய் தேடி பார்க்கும்போது அது ஒரு மறுப்பு கட்டுரை. 1915 ஞானபானு ஆகஸ்ட் மாசம் கட்டுரை. இது யாருக்குடா மறுப்பு கட்டுரை அப்படின்னு தேடி பார்த்தா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. பாரதியார் வந்து தமிழ்ல எழுத்துக்குறை அப்படின்னு அதே ஞானபானுல செப்டம்பர் மாசமோ இல்ல ஆகஸ்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. தமிழ்ல வந்து சில எழுத்துக்கள் குறையா இருக்கு, இதனால வடமொழி பெயர்களை சரியா உச்சரிக்க முடியல. எடுத்துக்காட்டுக்கு கோபாலகிருஷ்ண கோகலே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்க்க எழுத்துக்கள் வந்து தமிழ்ல தனியா குறிப்பிட மாட்டாங்க, அது வந்து உச்சரிக்கும் போது தானா சேர்ந்து வந்துடும். தங்கம் அப்படிங்கிறத தங்கம்னு தான் படிக்கணும் தமிழ்ல. ஆனா நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா தா இங்கு காயும் தங்கம், அந்த க அது வந்து வர்க்க எழுத்துன்னு சொல்லுவாங்க. இது தமிழ்ல தனியா இருக்காது, நம்ம சொல்லும் போது தானா வந்துடும். இப்படி வட சொற்களை உச்சரிப்பதற்கு தமிழ்ல எழுத்துக்கள் இல்லை. அதை நான் வந்து சரி கட்டுறதுக்காக சில குறியீடுகளை உருவாக்கி வச்சிருக்கிறேன். இப்போ கோபாலகிருஷ்ணா கோகலேவை நாம எப்படி சொல்லுவோம், கோபாலகிருஷ்ணா கோக்கலே அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தப்பு, இதுக்கு நான் வந்து ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு எழுதுறாரு. இவங்க சொல்ற சோகால்டு ஆரிய பார்ப்பனரான அந்த பாரதியாரை கண்டித்து முதலாக கட்டுரை எழுதியது பச்சை தமிழரான ஐயா வஉசி அவர்கள். இந்த தமிழ்ல எழுத்துக்குறை இருக்குது அது இருக்குதுன்னு பேசிட்டு வரக்கூடாது. வடமொழி பேரை தமிழ்ல சரியா சொல்ல முடியல அப்படின்ன உடனே நீ வந்து என்ன பண்ற, தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ண பாக்குற, அதுவும் விஷமத்தனமா. இப்ப தமிழ்ல வந்து பழனி கிழவி அப்படின்னு இருக்கு, இத வந்து ஒரு வடநாட்டுக்காரன் உச்சரிக்கிறான், எப்படி சொல்லுவான், பழனி கிழவி, வள்ளின லகரம் போடுவான். அவன் சரியா உச்சரிக்கிறானா? அப்ப அவன் மொழியில முதல்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ணிட்டு வா, நான் என் மொழியில பண்றதை பத்தி யோசிக்கிறேன். இது இல்லாமல் இப்போது சில புலவர்கள் அந்த 3 சுழி நா போட்டு துணக்கால் போடுறதையும் அதன் பிறகு அந்த நைக்கு ரெட்ட சுழி குறி போடுறதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். இது எந்த ஆண்டு? 1915. இப்படி ஒரு எழுத்து சீர்திருத்தம் நடந்துகிட்டு இருக்குன்றத அறிமுகம் செஞ்சு வச்சதே ஐயா வஉசி. அவரோட பேரையே அழிச்சு புட்டு கூச்ச நாச்சமே இல்லாம ஒரு மார்க்சிய அறிஞர், நல்ல ஒரு படிப்பாளி அறிஞர், பல புத்தகங்களை எழுதியவர், மானரோசமே இல்லாம எனக்கு இதுக்கு மேல என்ன கேட்கறதுன்னு தெரியல, கொஞ்சமாவது உடம்பு கூசம். இப்படி எல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களே, இது ஏன் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுதான் சொன்னேன், பிழைப்புவாதம். எதையாவது ஒண்ணு பண்ணி ஈவேராவை போற்றி புகழ்ந்து இந்த திராவிட முதலாளிகளிடம் வாங்கி தின்னக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். ஐயா நான் சொன்னது வஉசியை மட்டும்தான், இதுல பல அறிஞர்களோட பேர் வந்து நாம மறந்தே போயிட்டோம். 35 ஐயா ஈவேரா வெளியிட்டதா சொன்னோம் இல்லையா, அதுவும் கூட அவருடைய கண்டுபிடிப்பு கிடையாது. 31 காரைக்குடியிலிருந்து குமரன் அப்படிங்கிற ஒரு 4 இதழ் வெளியாச்சு. இதை பத்தி நான் பல தடவை பேசிட்டேன். அந்த இதழின் ஆசிரியர் வந்து குமரப்பா, அவர் வந்து அவருடைய இதழ்ல முதல்ல நான் இப்படி ஒரு எழுத்து சீர்திருத்தத்தை பண்ண போறேன் அப்படின்னுட்டு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அடுத்து வர போற இதழ்ல இந்த எழுத்து சீர்திருத்தத்தின்படிதான் பத்திரிகை வெளியாகும். அன்பர்கள் வந்து இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இது 31. 33, 34 சிங்கப்பூர் வாழ் தமிழ் அறிஞரும் மருத்துவருமான ஆசி சுப்பையா அவர்கள், அவர் இத்தனைக்கும் பெரியாருடைய பெருந்தொண்டர் சீடர், சிங்கப்பூர்ல இருந்து வெளியான முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு இதழ்ல தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை பத்தி தொடர்ந்து 4 கட்டுரை எழுதுறாரு. அதை வாங்கி இவர் தன்னுடைய பகுத்தறிவு குடியரசு ஏட்ல வெளியிடுறார். வெளியிட்டது மட்டும் இல்லாம அடுத்து வரப்போற இதழ்கள்ல நான் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை தான் செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. இது 34 இறுதி. 35 இருந்து அந்த எழுத்து சீர்திருத்தத்தை தொடங்குறாரு. அப்ப இது யாருடைய எழுத்து சீர்திருத்தம்? ஆசி சுப்பையாவோட எழுத்து சீர்திருத்தம். அதை திருடி, அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா அறிவு திருட்டு, ஒருத்தனோட கண்டுபிடிப்பை அப்படியே திருடி எடுத்து தாம் பேர்ல எழுதிக்கிட்டு கூச்சநாச்சமே இல்லாம நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலேஞ்சவர் தான் இந்த ஈவேரா. அது அவருடைய சீடர்கள் இன்னைக்கு வரைக்கும் அச்சு பேசாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து
அறிவு நாணயமற்ற செயல். அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, அதே போல சினிமா பிரபலம் தோழர் புளுச்சட்டை மாறன், இது வரைக்கும் அவர் சினிமா சினிமா விமர்சனங்கள் தான் அவர் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு இது போடுறாரு, சமீப காலமா முழுக்க முழுக்க அவரு திராவிடம் சார்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் நிலைப்பாடு இருக்கட்டும், ஆனா அவரு சொல்லக்கூடிய இதுக்கு காரணம் சொல்றாரு. இப்படிதான் இந்த மாதிரி நேற்று சொன்னாங்கல்ல, இப்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, அவர் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு, மன்னிப்பு காப்பீங்களான்னு நாங்க கேட்கறதுக்கு இவர் பதில் சொல்றாரு. இப்படி ஆதாரமின்றி பேசித்தான் ஒருவர் டெபாசிட் இருந்து ஓரம் கட்டுப்பட்டுள்ளார். ஓரம் கட்டிட்டாங்க. சரி, அந்த மாதிரி பேசினாங்க. மனிதன் காட்டுமிராண்டியாக இருந்த காலத்தில் இருந்தே பேசப்படும் பழமையான மொழி என்று அவர் சொன்னதை இன்னும் எத்தனை நாள் தான் திருத்தி பேசுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. பொதுவா நான் இவங்களே அருணன் ஒரு விளக்கம் சொல்றாரு. சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு அருணன் ப்ளூ சட்டை மாறன் அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. காட்டுமிராண்டி காலத்துல இருந்தே தமிழ் மொழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா அதனால்தான் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு. அதான் கொஞ்சமாவது ஈவேராவை படிச்சிருக்கிறாரா, அவருடைய எழுத்துக்களை படிச்சிருக்கிறாரா அப்படின்னே தெரியல. நான் யாரையுமே இப்படி சொல்ல மாட்டேன். எல்லாருமே எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இருந்தாலும் இவருக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்படிதான் சொல்லணும். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப படிச்சிருக்கிறீங்களா நீங்க? பெரியாருடைய ஒரு கட்டுரையை மூசா படிச்சிருக்கிறாரு அவரு. பெரியார் 1968 தமிழ் காட்டு மிராண்டி மொழி ஏன் அப்படிங்கிற தலைப்பிலேயே புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் இன்னைக்கு தமிழும் தமிழரும் அப்படிங்கிற பேர்ல வெளியாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6 பதிப்பு வெளியாயிடுச்சு அந்த புத்தகம். அதை வாங்கி படிக்க சொல்லுங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 20 பக்கங்கள் கூட இருக்காது அந்த புத்தகம். வாங்கி படிக்க சொல்லுங்க. படிச்ச பிறகு அப்புறம் பேச சொல்லுங்க. ஈவேரா எதுக்காக அப்படி சொன்னாரு, ஏன் சொன்னாரு அப்படிங்கிற காரணம் தெரிய வரும். நான் தான் சொன்னேனே ஏற்கனவே, அருணனுக்கு சொன்னதுதான். கருணாநிதி காலத்துல இருந்து ஈவேரா கூட இந்த தரிகட்ட பேச்சுக்கு பொழிப்புரை கொடுக்குற வேலையா ஆளுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா அப்படி சொல்லல, ஐயா இப்படி சொல்லல, அதை அவரே ஏத்துக்கல. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லி பழகுங்க. இல்ல இப்ப இவர் புதுசா விளக்கம் கொடுக்க வந்துட்டாரு. அவ்வளவு 67க்கு பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது கருணாநிதி பின்னாடி நான் சொல்றது 65, 67 அதிகாரத்துக்கு வந்த பிறகு பொதுப்பணித்துறை மந்திரியா இருக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு உணர்ச்சிவசப்பட்டு கருணாநிதி தமிழுக்காக நான் பதவியை கூட ராஜினாமா செய்வேன்னு சொல்லிட்டு எழுதாது விடுதலை ஏடுல தேதி வாரியா இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இதான் நீ பெரியார் பள்ளிக்கூடத்துல படிச்ச லட்சணமா? அது ஒரு அப்பவும் சொல்றாரு, அது ஒரு சனிய காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு எத்தனை முறை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது, இதுக்கெல்லாம் போய் அவனா பதவியை இழப்பானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இது இப்ப முட்டு கொடுக்கறவங்க இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி. நீங்க சொன்ன கட்டுரையோட தலைப்பு பாத்தீங்கன்னா தமிழ். அது பாத்தீங்கன்னா விடுதலை 16/3/1967 வெளியாச்சு. இது மட்டும் இல்லாம இன்னொரு கட்டுரையும் சொல்றாரு, நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன். இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எங்க தெரியுமா தொடங்குது? 68 திமுக ஆட்சிக்கு வந்துருது. வந்த உடனே அண்ணா கம்பருக்கு விழா எடுக்கிறாரு. இவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. கும்பகோணம் மகா மகத்திற்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கண்டபடி திட்டுறாரு. சரி, ஓகே, ஏதோ திட்டுறாருன்னு சொல்லிட்டு அமைதியா பொறுத்துட்டு கடந்து வந்துட்டாங்க. அடுத்து ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. இனி பொறியியல் படிப்புகளையும் சட்ட படிப்புகளையும் மருத்துவ படிப்புகளையும் தமிழ்லயே பயிற்றுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்தது பாருங்க கோபம். அப்பதான் ஒரு கட்டுரை எழுதுறாரு, தாய்ப்பால் பைத்தியம் அப்படின்னு. தாய்ப்பால்னு எதை சொல்றாருன்னா தமிழ் மொழியை சொல்றாரு. தமிழ் மொழியை தமிழ்னு பேசுகிறாங்க. தமிழ்ல என்ன இருக்குது, என்ன சத்து இருக்குது தாய்ப்பால்ல? தாய்ப்பால்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏமாந்துருவாங்களா? பொறியியலையும் மருத்துவத்தையும் சட்டத்தையும் தமிழ்ல சொல்லி கொடுக்க போறியா? அப்படி சொன்னா அந்த பாடமும் கெட்டு, பாடத்தோட பொருளும் கெட்டு, தமிழ் மொழியும் கெட்டு போயிடுமே. இப்ப இருக்கிற இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சு போகுது? பாப்பான பாரு, அவன் இங்கிலீஷ் படிச்சு முன்னேறான்ல, அவனை மாதிரி நீயும் இங்கிலீஷ்ல படி, இந்த தமிழ் சனியனை விட்டு ஒழி அப்படிங்கிறாரு. இவருக்கு தமிழ் பாடத்திட்டம் வச்சாலும் அந்த பாப்பானூர் படம் இதான் படிச்சாகணுன்றது தெரியல. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இவருடைய கோரிக்கை என்ன? தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்ல, அதனால காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு இந்த கூட்டம் சொல்லுது. இப்போ ஒரு மொழியா அறிவியல் மொழியா மாத்தணும், என்ன செய்யணும்? அந்த மொழியில அறிவியல் கருத்துக்களை கொண்டு வரணும். பொறியியலையும் மருத்துவத்தையும் அந்த மருத்துவ அறிவியலையும் தமிழ்ல சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த மொழி அறிவியல் மொழியா மாறும். இப்படிதான் ஆங்கிலம் அறிவியல் மொழியா மாறுச்சு. ஒரு காலத்துல ஆங்கிலமும் இதே போன்று காட்டுமிராண்டி மொழியாக இருந்ததுதான். பைபிளை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்ன போது
போப் வந்து எதிர்த்தாரு. யோ, அந்த மொழிக்கு அந்த தகுதியே கிடையாது, நீ ஏன் பைபிளை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிற அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்க. ஆனா பல பேருடைய எதிர்ப்புகளையும் மீறித்தான் பைபிள் வந்து முதல் முறையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கான கலை சொற்களையும் கிரேக்க மொழியில இருந்தும் லத்தீன் மொழியில இருந்தும் எடுத்து உருவாக்கிக்கிட்டாங்க. அப்புறம் ரெனைசன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய கண்டத்துல ஒரு புத்துருவாக்க காலம் உருவாச்சு. அந்த காலகட்டத்தில் உருவான அறிவியல் கருத்துக்களை ஆங்கில மொழியிலேயே எழுதினாங்க. இத்தனைக்கும் இவங்க மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்னு சொல்றாங்க இல்லையா, ஐசக் நியூட்டன், அவர் தன்னுடைய பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படிங்கிற புத்தகத்தை லத்தீன் மொழியில் தான் எழுதியிருப்பார். அவருடைய தாய்மொழியான ஆங்கிலத்தில் எழுதியிருக்க மாட்டார். இவர் சொல்ற மாதிரி ஆங்கிலம் அறிவியல் மொழி அந்த காலகட்டத்தெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. கொஞ்சம் மறுப்பு, இதெல்லாம் வந்து நிறைய நூல்கள் மறுப்பு வந்துருச்சு. நம்ம அப்டேட்ல இருக்கணும். அதுல என்னன்னா கோயில் கலைகள் இருக்குது. அந்த கட்டடக்கலை வந்து பெரிய பொறியியல் இன்ன வரைக்கும் உலகத்துல அதை சாதிக்க முடியும். கண்டிப்பா அதை தாண்டி இன்னைக்கு நிக்குது. உலக அதிசயங்கள்ல ஒன்றாக எல்லா கோயில்களும் இன்னைக்கு நிக்குது. அது இல்லாம வேளாண் விவசாயத்திலேயே வந்துட்டு அறிவியல் நுட்பங்கள் அதுல இருந்திருக்குது. சூரிய வெளிச்சத்தை பார்த்து நேரம் சொல்லக்கூடிய காலம் சொல்லக்கூடிய இருக்கு. வீசுற காத்து உடம்பு மேல படும்போது இது எந்த திசை காத்து, இது என்னென்னலாம் பண்ணுது, எப்படிப்பட்டது, விவசாயத்துக்கு மழை கொண்டு வருமா கொண்டு வராதுன்றது உட்பட அவ்வளவு நுணுக்கங்கள் அறிவியல வச்சிருக்கிறான்றத இன்னும் நம்ம பேசவே இல்லை. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியலன்ற. ஐரோப்பிய கண்டத்துல அறிவியல் வளர வளர ஆங்கில மொழியும் அறிவியல் மொழியாக மாறியது. தொழில் புரட்சி காலத்துல அது ஒரு அறிவுபூர்வமான மொழியா மாறுச்சு. அதே தானே இங்கேயும் நடக்கணும். இங்க மருத்துவ படிப்பை சொல்லி தரணும், பொறியியல் படிப்பை சொல்லி தரணும், தமிழ்ல வைக்கிறப்ப படிப்பை சொல்லி தரதான் அது தமிழ் மொழி வந்து அறிவியல் மொழியா மாறும். இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அப்படிலாம் சொல்லி கொடுக்காத, தமிழ் மொழி கெட்டுடும், உன் நோக்கம் என்ன, தமிழ் அறிவியல் கருத்துக்கள் இல்லைன்னா இப்ப சொல்லி கொடுக்க வந்தா அப்படி சொல்லி கொடுக்காத அப்படிங்கிற உன் நோக்கம் தான் என்ன? அவருடைய ஒரே நோக்கம் தமிழ் மொழியே இருக்கக்கூடாது, தமிழை யாருமே தமிழை படிக்க கூடாது, உண்ட வீட்டுக்கு ரெண்டாங்க. ஆமா, தமிழர்னு அடையாளம் இருக்கிற வரைக்கும் தானே நீ இப்படி பேசிக்கிட்டு திரிவ. குறிப்பா அவருக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கம் எழுந்த போது அவரை பார்த்து ஒரு மானத்தமிழன் யாரோ கேட்டிருக்கிறான், தமிழ்நாடு தமிழருக்கேன்னா கன்னடம் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டிருக்கான். அவனை அன்னைக்கே வழக்கம் போல பார்ப்பனனோட கைக்கூலி அப்படின்னு திட்டி ஓரம் கட்டிட்டாரு. இப்ப நீ தமிழ் அப்படிங்கிற அடையாளம் இருக்கிற வரைக்கும் தானே என்னை பார்த்து கன்னடன்ற, உங்ககிட்ட இருந்து அந்த அடையாளத்தை அழிச்சிடுறேன். அப்ப என்ன பண்ணணும், ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்து அப்ப என்ன பண்ணணும், தமிழை பத்தி ஒரு தப்பான எண்ணத்தை உனக்கு உருவாக்கணும். அதை ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னேன். அதுக்கு என்கிட்ட சான்று இருக்கு, நான் வேணா 1 2 படிச்சு காட்டுறேன். 2வது, தமிழை யாரும் படிக்காதீங்க அப்படிங்கிற, தமிழ்ல அறிவியல் கருத்து இல்ல அப்படிங்கிற. சரி, நான் அறிவியல் கருத்தை கொண்டு வரேன் அப்படின்னா அது வேணாம் கூடாது அப்படிங்கிற. யார் நீ? அப்ப உன் நோக்கம் தான் என்ன? உன் நோக்கம் என்னன்னா ஒண்ணுதான், தமிழ் இருக்கவே கூடாது, இருந்தா தமிழன் தன்மானத்தோட வாழ்வான். இவர் சொல்றாருல்ல அடிக்கடி தன்மானம் சுயமரியாதை அப்படின்னு. தமிழனோட தாய்மொழியான தமிழ் மொழியே ஒரு சுயமரியாதை மொழி தான், தன்மானம் மிக்க ஒரு மொழி தான். ஏனென்றால் தமிழ் யாரிடமும் கடன் பெற்று பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு மொழி. ஏன்னா அது ஒரு செம்மொழி. அப்படிப்பட்ட ஒரு மொழியை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கரித்து கொட்டி கொண்டே இருந்த ஒரு நபர் தான், குறிப்பா சொல்லணும்னா அடிப்படை அறிவே இல்லாத ஒரு நபர் தான் ஈவேரா. அவருக்கு அடிப்படை தமிழ் அறிவே இல்லை. தமிழ்ல ஏன் இத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலே அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கஞ்சன். சரி, ஏன் இவங்க இவ்வளவு முட்டு கொடுத்துட்டே இருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு நபர் அவரு, அதை வெளிப்படையா ஒத்துட்டு போறதுல அவங்களுக்கு என்ன? சில பேருக்கு அவங்களுடைய இன அடையாளம் அடையாளத்தினுடைய ஐகான். அதாவது வந்து பிற மொழியாளர்கள் வந்து தங்களுடைய ஒரு ஐக்கானா வந்து ஈவேராவை பாக்குறாங்க, தங்களுடைய ஆதிக்கத்தின் ஒரு குறியீடா ஈவேராவை பாக்குறாங்க. அவருடைய பிம்பம் உடைவது என்பது இவங்களுடைய இந்த என்ன சொல்றது ஆட்சி அதிகாரத்தினுடைய அஸ்திவாரத்திற்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடும். அதனால எப்படியாவது அவருடைய அந்த பிம்பத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் ஏதாவது செஞ்சாவது இந்த வேலையை பார்க்கணும், அவருடைய பிம்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், ப்ளூ சட்டை மாறனுக்கு ஈவேரா அவர்களால் எழுதப்பட்ட தமிழும் தமிழரும் அப்படிங்கிற புத்தகத்தை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. பெரியார் திடல்ல விக்குது. அந்த புத்தகத்துல அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாருங்கிறத உட்காந்து பொறுமையா படிங்க. அவரு சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல,
தமிழ் மொழியை நான் காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறி வருகிறேன். இடையில் இந்தியை நாட்டு மொழியாகவும் அரசியல் மொழியாகவும் பார்ப்பன ஆதிக்க ஆட்சியும் முயற்சிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதன் எதிர்ப்புக்கு பயன்படுத்தி கொள்ள தமிழுக்கு சிறிது இடம் கொடுத்து வந்தேன். நீ யாரு தமிழுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கறதுக்கு? நீ யாரு? நீ இந்த மாதிரி திமிர்த்தனமா பேசுனது எழுதுனது மட்டும் இல்லாம அத 6-7 பதிப்புகளா போட்டு இன்னைக்கு வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் என்ன எண்ணம்? தமிழனுக்கு வந்து மொழி உணர்வே இல்லை. இங்க பாடுறா, உங்க மொழியை திட்டி ஒருத்தன் எழுதின புத்தகத்தை இத்தனை பதிப்பு தாண்டிய நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தானே நீ இதன் மூலமா உணர்த்துற. நீ என்னடா இடம் கொடுக்கறது? தமிழ்நாட்டுல தமிழுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஈவேரா யாரு? நீ யாரு? நீ இந்த வார்த்தைகள்லாம் என்ன பொருள்? இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆயினும் ஆங்கிலமும் தமிழின் இடத்தில் இருக்க தகுந்த மொழியாகும். இத சொல்றதுக்கு நீ யாரு? நீ யார்? நீ போய் கர்நாடகாவில சொல்லுவியா? ஆந்திராவில சொல்லுவியா? கேரளாவில சொல்லியிருப்பியா? நீ வாழ்ந்த காலத்துல உன்னுடைய திராவிட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டோட எல்லையை தாண்டி போய் பேசியிருப்பியா? ஆந்திராவில ஒரு தடவை பேச போன உன்னை என்ன சொன்னா? மகிஷாசுர மர்தினி பலி கேட்கிறாள், மகா துஷ்டநாயகன் ஆந்திர பகுதிகளை தமிழ்நாட்டில் சேர்க்க பார்க்கிறான், உள்ள வராத மகிஷாசுர மர்தினிக்கு பலி கொடுத்துருவன் அன்னைக்கு பயந்து ஓடி வந்தவன் தானே நீ. நீ என்ன இங்க வந்து எங்க நாட்டுல எங்க மொழிக்கு அனுமதி கொடுப்ப, தமிழுக்கு பதிலாக ஆங்கிலம் இருக்கணும்னு பேசுவ. மானமுள்ள தமிழன் இந்த தமிழும் தமிழரும் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சான்னு வைங்க, ரத்தம் கொதிக்கும். ஈவேராவை பின்பற்றி கொண்டிருக்கின்ற சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடாத திராவிடர்களுக்கு வேண்டுமானால் இதெல்லாம் வந்து சகஜமா இருக்கும். தமிழர்களுக்கு கோபம் வரதான் செய்யும். என் மொழிய வந்து தரம் தாழ்த்தி பேசுவதற்கு ஈவேராவுக்கு என்ன உரிமை இருக்கு? நீ என்ன அந்த அளவுக்கு அறிவுல மிஞ்சிட்ட? நீ என்ன தமிழ் மொழிக்கு பங்களிப்பு செஞ்சு கிழிச்சிட்ட? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் பேச எனக்கு வந்து கோபம் அவ்வளவு வரும். இது வரிக்கு வரி இதை படிக்கும் போது. அப்ப ப்ளூ சட்டை மாறன் மாதிரியான படிப்பறிவே இல்லாத, காசு கொடுத்தால் திமுக சார்ந்தவர்கள் எடுக்கின்ற மொக்கை படங்களுக்கு கூட பாசிட்டிவ் ரிவ்யூ தர நபர்கள்லாம் இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு தைரியம் துணிவு இருந்தா வா, என் முன்னாடி நேரடியா வந்து உட்காரு. இப்ப நீ பேசுனதுக்கு ப்ரூஃப் கொடு. நான் பேசுறதுக்கு நான் கையிலே வச்சிருக்கிறேன் ப்ரூஃப். விடுதலையா, அவர் பேசுன புத்தகமா, எல்லாமே என்கிட்ட இருக்கு. நாங்க பேசுறேன். என்ன நீ பேசுற? நீ டெபாசிட்டை பத்தி பேசுற? நானாவது தைரியமா தேர்தல்ல வந்து நின்னு நான் எதிர்க்கிற கட்சியை எதிர்த்து போட்டி போட்டு தோல்வியோ வெற்றியோ அதை நேரடியா சந்திச்சிருக்கிற. நீ யார்? நீ யார்? நீ பேச வந்துட்ட. திமுக மடியில ரோட்ல வந்து நின்னா உன்னை ஒருத்த மதிப்பானா? உன்னை யாருக்குன்னு தெரியுமா உனக்கு? சும்மா இவரெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மதிப்பு கொடுத்து பேசுறதே வீணு நினைக்கிறேன். சரி, நீங்க இன்னொரு தமிழருடைய ஒரு இதை நீங்க பார்க்க போறீங்க, சொல்லுங்க. இன எதிரிகள் அரசியல் சட்ட அதிகாரத்தை கொண்டு இந்தி மொழி திணிப்பு, கல்வி உரிமை பறிப்பு என மாநில உரிமையை சிதைக்கிற இந்த அரசியல் நெருக்கடியான நேரத்தில் கழகத்தின் பெருமித அடையாளங்களில் ஒன்றான மாணவர் அணியின் செயலாளர் பொறுப்பினை எனக்கு அளித்த திராவிட தத்துவத்தின் தலைமகன் எங்கள் தாயுமானவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் இளந்தலைவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், இன்ப நிதி பேர் இதுல இல்ல, நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுதியாக்குகிறேன். முப்பெரும் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் அமைத்து கொடுத்த திராவிட தத்துவத்தின் வழி நின்று உடன்பிறப்புகளின் உணர்வாய் உடன்பிறப்புகளின் உரிமையை மீட்கும் அரசியல் களத்தில் உயிராய் என்றும் மீட்பேன். இப்படிக்கு அந்த பதிவுல ஸ்டாலின் அவர்களை என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க? தாயுமானவர்னு சொல்றாரு, தலைமகன் சொல்றாரு, தத்துவத்தின் தலைமகன். அந்த தாயுமானவர் அப்படிங்கிற ராஜீவ் காந்தி தமிழர். ஓ, சரி. அது அந்த பேருக்கே இருக்கிற அந்த துரோக உணர்வு இப்படி எல்லாம் வந்து எழுத தூண்டுது. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அவர் எழுதி இருக்கிற அந்த சொற்களுக்கான தகுதி அந்த நபர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நேற்று வந்த ஒரு செய்தி, ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை என்னன்னு சொல்லி இருக்கிறாரு? தாயுமானவர். எவ்வளவு ஒரு பொருள் பொதிந்த ஒரு சொல் தெரியுமா? அது அவ்வளவு சாதாரணமான ஒரு பேர் கிடையாது. அவருக்கு தாயுமானவர், அவருக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களுக்கோ கிடையாது. ஐயா நேற்றைக்கு வந்த ஒரு செய்தி, பாலியல் புகார் 25 ஆசிரியர்கள் டிஸ்மிஸ். கடந்த 3 ஆண்டுகள், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற
பள்ளிகளில் 238 ஆசிரியர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளனர். அவங்கள மிக கடுமையான குற்றச்சாட்டிற்கு ஆளான 25 ஆசிரியர்களோட பணியில இருந்து அவங்கள டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட அந்த சான்றிதழை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் தாயுமானவர் ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு லட்சணம். இவர் வந்து போற்றி புகழ்ந்து பேசல. எங்க ஆட்சியில் இப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதுன்னு பெருமை கொள்ளலாம். தப்பு ஏன் நடந்துச்சுன்ற கேள்விக்கு பதில் சொல்லு. பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கடந்த 3 ஆண்டுகள் உங்க ஆட்சி காலம் தானே, 238 ஆசிரியர்கள் பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னா 3 வருஷமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கல்வித்துறை அதாவது வந்து இது 10 குற்றச்சாட்டா இருக்கும் போதே தடுத்து நிறுத்தி இருக்கலாமா இல்லையா? சரி வேணாம் 50 குற்றச்சாட்டு, சரி போனா போட்டோம் 100 குற்றச்சாட்டா இருக்கும் போதே கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து பள்ளி மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படும் இத்தகைய பாலியல் சீண்டல்களை ஒடுக்குவதற்கு அடக்குவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணுமா கூடாதா? 238 குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கும் வரை வேடிக்கை பார்த்திருக்கிறீங்கன்னா நீங்க என்னதான் ஆட்சி செஞ்சு கீழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வரணும். நல்லது, நிறைய கேள்விகளுக்கு பதில சொல்லியிருக்கீங்க. குறிப்பா தாய்மானவருக்கும் சரியான விளக்கத்தை வச்சிருக்கீங்க. தொடர்ச்சியா நம்ம சந்திப்போம், பேசுவோம் தம்பி. நன்றி, வணக்கம்.